ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்னைக்கு நாங்கள் ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பாடசாலை மாணவன், பிரைமரி ஒரு கேர்ள், தனக்கு வீட்டுக்கு போகலா அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. போகிறதே இல்லை, எவ்வளோ சொல்லியும் என்ன சொல்லியும் போகிறாங்கல்ல, ஸ்கூல் விட்டும் அப்படியே ஸ்கூல்லே இருக்கிறாங்க. ஸோ இது பிரச்சனையாக கேஸாக வந்து விசாரிக்கிற நேரம் என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், அவங்களோட பேரண்ட் எப்பயுமே வீட்டில் சண்டை போடுற பேரண்ட்ஸாகவும், தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை கொண்டு கதைக்கிறது, தேவையில்லாத பாவனைகள் வீட்டில் காணப்படுது. இப்படி நிறைய இஷ்யூஸ் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த பிள்ளை அங்கே இருந்தா அந்த பிள்ளைய அடிக்கிறது, அந்த பிள்ளைய ஏசுறது, அந்த பிள்ளைக்கும் கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி பெரிய சிக்கல் நிலைமையில அந்த வீடு காணப்படுது. ஸோ இந்த பிள்ளை சொல்லுது என்னன்னு சொன்னால், எனக்கு வீட்டுக்கு போகல, வீட்டுக்கு போனால் இப்படித்தான் என்னோட வீட்டு சுச்சுவேஷன் காணப்படுது, ஸோ நான் போக மாட்டேன், நான் ஸ்கூல்லே இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையாகவே நாங்கள் யோசிக்கணும். இந்த கேஸ் ஒரு பக்கம், இந்த இஷ்யூவை நாங்கள் எடுத்துக்கொண்டா ப்ரைமரின்னு சொல்கிறது உண்மையாகவே எல்லாமே பார்த்தும் கேட்டும் படிக்கிற வயசு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிற நேரம் எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலுமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆஸ் அ பேரண்டா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதை பிள்ளைகள்ட முன்னுக்கு டீல் பண்ணுற நேரம் கொஞ்சம் பொருத்தமா நிதானமா நாங்கள் முறையாக அந்த விஷயங்களை பேசி கதைச்சி தீர்வு எடுக்கணுமே தவிர, எங்கட அந்த நேரத்தில் வர கோவங்களை ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் முறையில்லாத வகையில வெளிப்படுத்தினா அதோட பாதிப்பு எங்களுக்கு மட்டுமில்லை, அந்த பிள்ளைக்கும் பிள்ளையோட ஃபியூச்சருக்கும் தான் போக போகுது. டோட்டலாகவே அந்த பிள்ளையோட பிஹேவியர் மாற்றங்கள், மனநிலையில மாற்றங்கள் எங்களுக்கு டிரெக்டாகவே பார்க்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல வளர்ந்த ஒரு பிள்ளையோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமென்னு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுற ட்ரோமாவை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குற வீடுகள் தான் இப்போ பெரும்பாலும் காணப்படுது. ஏன்னா பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இல்லை, தனக்கு ஒரு சின்ன பிள்ளைக்குது, அந்த பிள்ளை பாவம், அந்த பிள்ளை இதெல்லாம் கேட்டு கொண்டிருக்குது, அந்த பிள்ளை இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்குது, எந்த உணர்வும் இல்லாமல் தான் பேரண்ட்ஸ் பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களோட வார்த்தை பிரயோகங்களும் சரி, அவங்க சண்டை பிடிக்கிறதும் சரி, மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து சர்வ சாதாரணமாக அந்த பிள்ளைகளோட முன்னுக்கே நடக்குது. சின்ன பிள்ளை தானேன்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் உண்மையாகவே அந்த பிள்ளை எல்லாத்தையும் பார்த்து படித்து கொள்கிற வயசுன்றதை நாங்கள் மறந்துடுறோம். பெரும்பாலும் நாங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது, எங்களோட வயசுக்கு மீறிய கதைகள் பேசுறது எல்லாமே வந்து பிள்ளைகளோட முன்னுக்கு சர்வ சாதாரணமாக நாங்கள் செய்கிறோம். நான் நினச்சி கொண்டிருக்கிறேன் அந்த பிள்ளைக்கு அது விளங்காது, எங்களோட லாங்குவேஜ் விளங்காது தானே, சுற்றி மாதிரி சிக்கல் இல்லை, அது பிரச்சனை இல்லை அப்படி தான் நான் நினைப்போம். ஆனால் அந்த பிள்ளை அழகாக அந்த விஷயங்களை மைண்டில் போட்டுக்கொண்டு தனக்கு தேவை வார நேரம் அந்த வார்த்தை பிரயோகங்கள் அந்த விஷயங்களை வெளிப்படுத்தும். அந்த நேரத்தில் நாங்கள் தலை குனிஞ்சோ வெக்கப்பட்டோ எந்த பிரயோசனமும் இல்லை. ஸோ பேரண்ட்ஸாக நாங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படியாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளையோட ஃபியூச்சருக்காக நாங்கள் எங்களோட நடத்தையில கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். எங்களோட நடத்தையால பிள்ளையோட வாழ்க்கை, பிள்ளையோட நடத்தையில பொருத்தமில்லாத மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் பேசுகிற விஷயங்களாகட்டும், நாங்கள் எங்களோட நடத்தைகளாகட்டும் எல்லாமே ஒரு முன்மாதிரியான பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கணும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சரி பேரண்ட்ஸ் அம்மாதிரியாக இருக்க முற்படணும், முயற்சிக்கணும். என்ன சொன்னால் பிள்ளைகள் பாவம், அவங்களோட ஃபியூச்சர் எங்களால் இல்லாமலாக கூடாது. பேரண்ட்ஸ்ட நடத்தையால், பேரண்ட்ஸ்ட பேச்சுக்களால் அப்பாவி பிள்ளைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிடக்கூடாது என்ற விஷயத்தில் நாங்கள் தெளிவாய்க்கணும். ஸோ சின்ன பிள்ளை அப்படின்னு நினச்சி கொண்டு நாங்கள் எங்களோட செயற்பாடுகளை அந்த பிள்ளையோட முன்னுக்கு வச்சுக்கொள்ளாம எங்களோட முறையில்லாத வார்த்தை பிரயோகங்களையோ முறையில்லாத நடத்தையையோ சின்ன பிள்ளை தானே அப்படின்னு அந்த பிள்ளையோட முன்னுக்கு செஞ்சிடாம பேசிடாம
கவனமாக அந்த பிள்ளையோட முன்னுக்கு ஒரு முன்மாதிரியான பேரண்ட்ஸா ஹீரோஸா நாங்க வாழ்ந்தமாக இருந்தால் அந்த பிள்ளையும் நாளைக்கு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு பிரஜையாக வாழுமென்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ பிள்ளைகளோட மனநிலையை கருத்தில் கொண்டு எங்களோட செயற்பாடுகளை நாங்க சரியான முறையில அமைச்சு கொண்டா அது பொருத்தமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.